ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களுக்காக ஜெபித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரே ஒரு தலைப்பை ஆண்டவர் தந்தார். இந்த தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டவருடைய செய்தியை நான் ஆயத்தம் பண்ணினேன். ஆனால் என் 50 ஆண்டுகள் காலத்திலே இந்த பிரசங்கத்தை நான் பண்ணவே இல்லை. இதான் முதல் தடவை. இனியும் நான் பண்ண போவதில்லை. அந்த வசனம் என்ன? 107ஆம் சங்கீதம் எடுங்கள். 107ஆம் சங்கீதம் 29 நான் வாசிக்கிறேன். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. இந்த வசனத்திலே ஒரு வார்த்தை உள்ளே அடங்கி இருக்கிறது. கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகள் அடங்குகிறது. அருமையானவர்களே, கொந்தளிப்பை அமர்த்துகிற ஆண்டவர். ஆண்டவர் தந்த செய்தியின் தலைப்பு என்ன? புயல்கள். வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் புயல் உண்டு. சிலருக்கு வியாதி வந்தால் ஒரு புயல், சிலருக்கு திடீரென்று ஒரு விபத்து வந்தால் ஒரு புயல், சிலருக்கு நமக்கு பிரியமான மனிதர்கள் உறவினர்கள் இறந்து போனால் ஒரு புயல்கள், அல்லது நம்முடைய அருமையான நம்முடைய வேலை செய்கிற இடத்திலே வேலை பறிபோனால் அதையும் நாம் புயல் என்று எண்ணுவோம். ஆனால் உண்மையாகவே புயல்கள் வருகிறது. மெட்ராஸ்ல அடிக்கடி தண்ணி பெஞ்சு வரும். தண்ணி பெஞ்ச நீங்கணும்னா ஆந்திராவில் புயல் வரணும். ஆந்திராவில் புயல் வந்தாதான் மெட்ராஸோட ஏரியெல்லாம் என்ன செய்யும்? நிரம்பும். ஆனா இப்ப கொஞ்ச காலமாக நம்முடைய தென் மாவட்டங்களிலே என்ன வருகிறது? மழையும் புயலும் எல்லாம் வருகிறது. சில சமயத்திலே திடீரென்று வருகிறது. இயேசுவின் காலத்திலே புயல்கள் வந்தது. இந்த காலத்திலே புயல்கள் வருவதை குறித்த அறிவிப்புகள் வருகிறது, கண்டுபிடிப்பு இருக்கிறது. அந்த நாட்களிலே கண்டுபிடிப்பு யாருக்குமே கிடைக்காது. ஆனால் இந்த புயல்களை குறித்து இன்றைக்கு மத்தியான வேளையிலே ஆவியானவர் ஒரு தலைப்பை கொடுத்தார். அதை வைத்து நான் செய்தியை ஆயத்தம் பண்ணினேன். செய்தியை ஆயத்தம் பண்ணி முடியும் பொழுது சாயங்காலம் 5 மணி ஆகிவிட்டது. ஆகவே அருமையானவர்களே, புயல்களை ஆண்டவர் அமர்த்துகிறார். வாழ்க்கையிலே நமக்கு வருகிற புயல்கள், இயற்கையாகவே நம்முடைய வாழ்விலே சந்திக்கிற புயல்களை எல்லாம் அமர்த்துகிற ஆண்டவர் யார் தெரியுமா? ஆண்டவர். புயல்கள் இயற்கையாய் வரலாம், சில சமயத்திலே ஆண்டவரால் அனுமதிக்கப்படலாம், சில சமயத்திலே சாத்தானாலே அது உருவாகலாம். எப்படியா இருந்தாலும் புயல்கள் ஆண்டவரின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நடைபெறாது. 1964 வருஷத்திலே டிசம்பர்லே ராமேஸ்வரத்திலே ஒரு புயல் வந்தது. அந்த புயலினாலே அங்குள்ள பாலங்கள் போனது, ரயில் தண்டவாளம் போனது, பெரிய ஒரு அழிவு. அதே போல புயல் அந்த பகுதியை வந்ததில்லை. ஆனால் வேதாமத்திலே புயல்கள் உண்டா? 3 இடத்தை சொல்றேன். எனக்கு இந்தியாவில் எனக்கு வச்ச பட்ட பெயர் என்ன தெரியுமா? 3 பாயிண்ட் பிரீச்சர். அதாவது குறிப்பே 3 குறிப்பு தான் சொல்லுவேன், அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். 1வது குறிப்பு, 2வது குறிப்பு, 3வது குறிப்புங்கும் போது பலருக்கு சந்தோஷமாயிடும், விட்டுருவாரு. கவலைப்படாங்க, கரெக்டா விட்டுருவேன். முதல் குறிப்பு, முதல் புயல் எங்கு வருகிறது? யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4 எடுங்க. கர்த்தர் பெருங்காற்றை என்ன செய்தார்? கட்டளையிட்டார். அங்கு ஒரு புயல் வருகிறது. அதனால இந்த புயலுக்கு காரணம் என்ன? திருவாளர் யோனாதான். என்றைக்கு நானும் நீங்களும் பின்வாங்குகிறோமோ அப்போது புயல் வரும். என்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரின் வல்லமையை விட்டுவிட்டு, அவருடைய அன்பை விட்டுவிட்டு, அவருடைய அழைப்பை விட்டுவிட்டு, அவருடைய பாதையை விட்டுவிட்டு விலகுகிறோமோ அப்போது புயல் வரும். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, பின்வாங்குகிற மனிதர் மேல் நான் பிரியமாயிருக்கவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், ஆரம்பத்திலே அனலாயிருக்கிறோம்,
கொஞ்ச காலம் கழித்து அந்த அனல் மங்கி பின்வாங்கி போகிறோம். இந்த பின்வாங்கி போகிற அந்த சூழ்நிலை பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறீர்கள். கையிலே வேதம் இருக்கிறது, கிறிஸ்தவ பெயர் உங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது, அருமையாய் பாடுகிறீர்கள். நீங்கள் யார் பின்வாங்கினீர்கள் என்று உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களை போல நடிக்கிறவர்கள் யாருமே இல்லை. ஆனால் பின்வாங்குகிற மனிதர்கள் வாழ்விலே புயல் வரும். யோனா யார்? ஒரு தீர்க்கன், வல்லமையான ஒரு தீர்க்கன். அவனை ஆண்டவர் ஒரு நாள் அழைத்தார். நீ நினிவேக்கு போய் அங்கு போய் விரோதமாய் பேசி என்றார். நினிவேயில் உள்ள மக்கள் புற மக்கள். இவன் யார்? யூதன். நம்ம நாட்டில் எப்படி ஜாதி வித்தியாசம் இருக்கிறதோ அதே போல அங்கே இஸ்ரவேல் மக்களிலே அங்கே அநேக இன வேற்றுமை இருந்தது. யூதர்கள் தங்களை சிறந்த இன மக்களாகவும் மற்றவர்களை புறமக்களாக அழைத்தார்கள். ஆகவே யூதர்கள் புறமக்களை காணும்போது நாய்கள் என்று சொல்வார்கள், அல்லது நரகத்துக்கு வைக்கப்பட்ட விறகு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த யோனாவை ஆண்டவர் எங்கு அனுப்புகிறார்? நினிவேக்கு அனுப்புகிறார். இவனுக்கு பிடித்தமில்லை. ஆகவே நினிவேக்கு போகாதபடி தர்சீசுக்கு கப்பல் ஏறி போகிறார். ஆண்டவர் அவனை சரிபடுத்த சீர்படுத்த அங்கே புயல் அனுப்புகிறார். சீர்படுத்த புயல் அனுப்புகிறார். கப்பலின் அடித்தட்டிலே படுத்திருக்கிறார். புயல் வருகிறது. கப்பலில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தளவாடங்களை எல்லாம் தூக்கி எறிகிறார்கள். தங்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கடைசியா சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது. அவனை யார் என்று வினாவினார்கள். அவன் சொன்னான், நான் இஸ்ரவேலின் தேவனை வணங்குகிறவர், அவர் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்று சொன்ன பொழுது அவனிடத்தில் கேட்கிறார்கள். அவன் சொல்கிறான், என்னை கொண்டு போய் கடலில் போட்டு விடுங்கள். அவனை கடலில் போட முடியாதபடி பிரயாசப்பட்டார்கள். மும்முறை வந்ததினாலே கடலில் போட்டார்கள். போட்ட உடனே கடல் கொந்தளிப்பு நின்று விட்டது. ஆண்டவர் அவனை விழுங்க ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். யோனாவின் வசனத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யோனாவை தவிர எல்லாம் கீழ்ப்பிடியும். மீன் கீழ்ப்பிடியும், கடல் கீழ்ப்பிடியும், அதே சமயத்திலே ஆமணக்கு செடி கீழ்ப்பிடியும், அங்குள்ள பூச்சி கீழ்ப்பிடியும், எல்லாம் கீழ்ப்பிடியும். எக்ஸப்ட் யார் தெரியுமா? யோனா. இந்த உலகத்திலே எல்லாம் கீழ்ப்படுகிறது. மனுமக்கள் ஆண்டவரை கீழ்ப்படியவில்லை. அந்த மனிதனை சீர்படுத்த ஆண்டவர் புயலை அனுப்பினார். அருமையான சகோதரி சகோதரியே, ஒரு காலத்திலே நீ அனலாய் இருந்தாய். ஒரு காலத்திலே நேரு முழங்காலில் வேதம் வாசித்தாய். ஒரு காலத்திலே உபவாசித்தாய். ஒரு காலத்திலே ஆலயத்தில் கொடுப்பதற்கு கணக்கு பார்க்காமல் கொடுத்தாய். ஒரு காலத்திலே எங்கே செய்தி அங்கே கொடுக்கிறவர்கள் கண்டால் அலைந்து திரிந்து போய் செய்தி கேட்டார். இன்னைக்கு உன்னால வேதம் வாசிக்க முடியல, பாவத்தை விட முடியல. அங்கே உன் வாழ்க்கை முழுவதும் அடிமைப்பட்டு போய்விட்டது. தெய்வ அன்பை விட்டு, தெய்வ அந்த காரியத்தை விட்டு நீ தூரம் போனாய். அருமையான அந்த மனிதனை சரி பண்ண அங்கே என்ன வந்தது? புயல் வந்தது. நான் தைரியமாய் சொல்வேன், நீ பின்வாங்கி போயிருந்தால் உன் வாழ்க்கையிலே போயிடும். எனக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதமான பிரசங்கம் பண்ண தெரியாது. நீ உண்மையாக ஆண்டவருக்குள்ளே நீ இருந்து பின்வாங்கி போனால் புயல் வரும். சாலமோன் ஒரு பெரிய ராஜா. அவன் தேவ ஆலயத்தை கட்டினான். அவனை போல ஐஸ்வர்யவான் யாரும் இல்லை. அவனை போல ஞானம் உள்ளவன் யாரும் இல்லை. என்ன நடந்தது? தெய்வத்தை விட்டு தூரம் போனான். அநேக மனைவிகள் எல்லாரும் அவனை தெய்வத்தை விட்டு தூரம் போக வைத்தார்கள். ஆண்டவர் அவன் வாழ்க்கையில 2 காரியம் செய்தார். ஒண்ணு என்ன தெரியுமா?
வெளியே அவனுக்கு உபத்திரங்களை உண்டு பண்ணினார், உள்ளேயும் உபத்திரங்களை உண்டு பண்ணினார். அருமையானவர்களே, பின்வாங்குவாயானால் வெளியே இருந்தும் உனக்கு உபத்திரம் புயல் வரும், உள்ளேயும் உபத்திரம். என தெரிந்த ஒரு பெரிய ஆபீசர், அவர் ஒரு பெரிய நம்ம இந்தியாவினுடைய ஒரு பெரிய விமான நிலையத்திலே கண்ட்ரோல் ஆபீசரா இருந்தார். அவர் கட்டளையிட்டால்தான் விமானம் இறங்கும். அந்த விமான நிலையத்திலே 300-400 விமானங்கள் இறங்கும். இவர் கட்டளையிட்டால்தான் அந்த விமானம் இறங்கும், ஏறும். நல்ல ஒரு பக்திமான். திடீரென்று ஆண்டவரை மறந்தார். தகாத காட்சிகளை பார்த்தார். ஆவியானவர் சொன்னார், நீ பார்ப்பது தவறு, திருந்து என்றார். இவர் சொன்னார், இதை பார்க்கிறதுல என்னையா தவறு என்றார். ஒரு நாள் அவர் விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு அறையிலே இருந்தார். என்ன இடம் தெரியுமா? ஒரு விமானம் இறங்கி கொண்டது. ரஷ்ய நாட்டை சார்ந்த இன்னொரு விமானமும் இறங்கி கொண்டிருந்தது. இவர் ஒரு 2 விமானத்துக்கு சொன்னார், 2 ஒரே வேகத்திலே உயரத்திலே இறங்குறது. ஒருவன் மேலே போங்கள், ஒருவர் கீழே போங்கள் என்றார். இவர் சொல்ற வார்த்தை ஆங்கிலம் அந்த ரஷ்யக்காரனுக்கு புரியல. அவன் அதே வேகத்தை மோதி பெரிய விபத்து, மரண சேதம். 5 நிமிஷத்துல அது வேலை போயிடுச்சு. 5 நிமிஷத்துல வேலை போயிடுச்சு. ஓன்னு அழுக. இத நான் கதையா சொல்லல, அதே மனிதர் என் கூட்டங்களிலே நின்று சாட்சி சொன்னதை நான் சொல்றேன். அழுதார், கதறி அழுதார். ஆண்டவரே, நான் பின்வாங்கி போனதுனால் புயல் வந்தது, என்னை மன்னி என்று உபவாசித்து அழுதி திரும்பினார். மத்திய அரசாங்கம் அவருடைய கட்டுப்பாடு அறையிலே அவருடைய அந்த பேசின அந்த ஆர்டர்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை போட்டு பார்த்தா தப்பு இவர் மேல இல்ல. 10 நாளையில மறுபடி வேலை. அவர் சொன்னார், நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கியதினால் எனக்கு என்ன வந்தது? புயல். நான் ஆண்டவரிடத்தில் திரும்பியதினாலே புயலை அமர்த்தினார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, உன் வாழ்க்கையிலே இனம் தெரியாத ஒருவேளை புயல் அடித்துக் கொண்டிருக்கிறதா? ஒரு காரணம், ஒருவேளை நீ பின்வாங்கி இருக்கலாம். ஒருவேளை நீ ஆண்டவரை தூரம் போயிருக்கலாம். டீல் மூடி நல்ல ஊழியம் செய்தார். திடீர்னு அவருடைய வாழ்க்கையில ஊழியத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். ஓய்வு ஆகிவிட்டது, வயதாகிவிட்டது என்றார். அரசாங்க வேலையில ரிட்டைர்மெண்ட் உண்டு. ஆனா எங்களை போன்ற ஊழியத்துக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையவே கிடையாது. கடைசி மூச்சு வர அவரு ஊழியத்தை நிறுத்துறதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு வயது, இன்னொன்னு அவருடைய ஒரு பையன் பயங்கர குடிகாரன். இவர் பார்த்தார், இந்த 2 காரணத்துக்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஊழியத்தை ஸ்டாப் பண்ணினார். ஒரு நாள் கப்பலில் போய் கொண்டிருந்தார். கப்பல் நடு கடலில் போய் கொண்டிருக்கிறது. இவரும் இவருடைய குடித்துக் கொண்டிருக்கிற மனம் திரும்பாத மனிதனும் அவரோடு இருக்கிறார். அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி ஓடி வந்தார். ஐயா, டீல் மூடி, நம்ம கப்பலை ஏற்கிற என்ஜின் நின்றுட்டு அதை ரிப்பேர் பண்ண வழி இல்லை, கொஞ்ச நேரத்தில் நம்ம முழுகி விடுவோம். உடனே மூடி முழங்கால் பண்ணார். ஆண்டவரே, நான் நிறுத்தின ஊழியத்தை மறுபடியும் செய்வேன். அழுது அர்ப்பணித்தார். அர்ப்பணித்த கொஞ்ச நேரத்தில் அந்த அருமையான கப்பல் மாலுமி ஓடி வந்தார். ஐயா, கப்பல் எந்திரம் ஓடுகிறது. எப்படி ஓடுகிறது எனக்கு தெரியவில்லை. ஆச்சரியம். இதை கண்ட உடனே குடித்துக் கொண்டிருக்கிற மகன் மனம் திரும்பினா. அல்லேலூயா. அருமையானவர்களே, நீ பின்வாங்கினார். ஏன் நான் பின்வாங்கினாலும், எந்த ஒரு ஊழியர் பின்வாங்கினாலும், எந்த ஒரு சபை பின்வாங்கினாலும், எந்த ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ ஜெபிக்கிற மனிதர்களோ பின்வாங்கினாலோ, தைரியமா சொல்வேன், உனக்கு புயல் வரக்கூடாது.
ஆனால் புயலை அமர்த்த வல்லமை யாருக்கு உண்டு? ஆண்டவருக்கு. நீ திரும்பு, மறுபடியும் ஆதிகால அன்புக்கு திரும்பு, மனம் திரும்பு, ஆண்டவரிடத்திலே கெட்டிச்சே, கதறி அழுது செவி, ஆண்டவரே இரக்கம் பாராட்டும் என்று சொல்வாயானால் நேச கர்த்தராகிய இயேசுவானவர் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆகவே முதலாவது நாம் பின்வாங்கினால் புயல்வர். இரண்டாவது புயல் எடுங்க. மார்க் 4ஆம் அதிகாரம், மார்க்கு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 4ஆம் அதிகாரம். இந்த 4ஆம் அதிகாரத்துல 35 41 வசனம் வரை குறித்து வைத்துக் கொண்டு வீட்டில் போய் பாருங்கள். அந்த சாயங்காலத்திலே இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். உடனே அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு சீடர்களோடு படவிலே பயணம் செய்கிறார். அவரோடு வேறே படவுகள் இருந்தது. ஆங்கிலத்தில் போடுறதுக்கு அவர்களோடு லிட்டில் போட்ஸ் போடுறது, தமிழ்ல வேறே படவுகள். ஆண்டவர் அந்த 4ஆம் அதிகாரத்துல நல்ல பிரசங்கம் பண்ணினார். ஆனால என்ன செய்தார்? களைத்து தூங்குகிறார். தூங்கும் போது சீடர்கள் அந்த படவை ஓட்டுகிறார். உங்களுக்கு நல்ல தெரியும், ஆண்டவருடைய சீடர்களிலே அது 11 பேர் மேக்சிமம் கலிலியாவை சார்ந்தவர்கள், அதிகமான பேர் மீனவர்கள். அதனால படகு அவர்களுக்கு தெரியும், கடல் அவர்களுக்கு தெரியும். அதே சமயத்துல என்ன தெரியும் தெரியுமா? கடல் அலை எப்போ வரும் எல்லாமே தெரியும். திடீரென்று அங்கே கடல் கொந்தளித்தது. எப்படி கொந்தளித்தது? சடன்லி, திடீரென்று வரும். என்னைக்குமே கொந்தளிப்பு அல்லது புயலானது சொல்லிக் கொண்டு வரார், திடீரென்று வரும். அது எப்படி வந்தது? அந்த கொந்தளிப்பு தீவிரமாய் வந்தது. அந்த கொந்தளிப்பினாலே படகுகள் அமிழத்தக்கதாக அங்கே புயல் வந்தது. அவ்வளவு பயங்கரம். உடனே சீடர்கள் எல்லாரும் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் இவர்களை அழைத்தார், அற்புதம் செய்தார், அசுத்தாவியை துரத்தினார், செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் இவங்க பார்த்தவங்களுக்கு ஆண்டவர் தங்களை இந்த புயலிலே மடிந்து போக விடமாட்டார் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆண்டவரே, நாங்கள் சாகிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? அடுத்து சொன்னாங்க, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உங்களுக்கு கவலையும் இல்லையா? ஆண்டவர் எழுந்து நின்று பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இறையாதே என்று சொன்னார். உடனே கொந்தளிப்பு அமர்ந்தது. சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏன் பயந்தீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே போனது என்றார். முதல் குறிப்பு என்ன? ஆண்டவரை விட்டு தூரம் போனால் புயல் வரும். இரண்டாவது, ஆண்டவரோடு வாழ்ந்தாலும் நமக்கு என்ன வரும்? சொல்லுங்க பாப்போம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரோடு இருந்தாலும் நமக்கு என்ன உண்டு? அப்ப கேட்கலாம், ஐயா ஆண்டவரோடு இருந்தாலும் புயல், பின்வாங்கினாலும் புயல், என்ன விசேஷம்? ஆண்டவரோடு இருந்தால் புயல் வந்தால் அதை அதட்டுகிறதற்கு ஆண்டவர் இருக்கிறார், அதை அமர்த்துகிறதற்கு ஆண்டவர் இருக்கிறார், நம்மை விடுவிப்பதற்கே ஆண்டவர் இருக்கிறார். இந்த சீடர்கள் இந்த புயல் வந்தபோது ஆண்டவரின் பாதுகாப்பை குறித்து சந்தேகப்பட்டார். ஆண்டவருடைய அந்த கரிசனையை குறித்து சந்தேகப்பட்டார். ஆண்டவர் வாக்குறுத்தாரே அக்கறைக்கு போவோம் என்கிற அந்த வார்த்தையை குறித்தும் அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த புயலை அதட்டினார். அல்லேலூயா. நான் 50 வருஷம் ஊழியம் செய்றேன். 50 வருஷமே எனக்கு புயல் தான். அல்லேலூயா. சரி, 51 வர்ற காலங்களில் புயல் வருமா? கட்டாயம் புயல் வரும். புயல் இல்லாத இடம் என்ன தெரியுமா? பரலோகம் தான். அங்க போகிற வரையிலும் நமக்கு என்ன வரும்? நான் ஒரு நாள் அழுதேன், ஆண்டவரே ஏனையா எனக்கு புயல் வருது, நான் என்னையா தப்பனேன்? அப்ப ஆண்டவர் ஒரு தரிசனம் காமிச்சார்.
ஒரு கார் ஓடுது, கார் ஓடுனா பின்னால் இருந்து என்ன வரும் சொல்லுங்க? புகை வரும். அவர் சொன்னாரு புகை வராம இருக்கிறன்னா என்ன செய்யணும் கேட்டார். நான் சொன்னேன் கார் ஓடக்கூடாது. அப்போ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? புயல் உண்டு. ஆனால் புயலை அமர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. புயலை அமர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில 4 முறை நான் மரண விளிம்புக்கு போனேன். 4 முறை நான் காப்பாற்றப்பட்டேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சிங்கப்பூர்ல ஒரு மெதடிஸ்ட் சபைக்கு என்னை மீட்டிங் கூப்பிட்டிருந்தாங்க. அந்த சபையில இருந்து ஒரு ஃபேமிலி, ஒரு சபை ரிட்ரீட் 3 நாள். அதை ஜோஹர் என்று சொல்லுகிற மலேசியாவில் ஒரு பெரிய ரிசார்ட் அதுல நடத்தினாங்க. ஒரு பெரிய ரூம் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா நான் தான் ஸ்பீக்கர். முதல் நாள் பிரசங்கம் பண்ணி முடிச்சேன். பெரிய அறை, நம்ம ஆலயத்துல பாதி மடங்கு இருக்கும். அந்த அறையில என்ன தங்க வச்சாங்க. அங்கே நம்ம ஊரு போல கொண்டி கிடையாது, காடு போடணும். காடு போட்டா கதை மூடிடும். நான் உள்ள ஜெபிச்சு படுத்தேன். காலையில 4 மணிக்கு எழுந்து ஜெபத்தை முடிச்சுட்டு குளிப்பதற்காக அதிகாலையிலே குளிக்கிற பழக்கம் கொண்டு போனேன். அப்படி உள்ள போய் அந்த வெந்நீரை திறந்து தலையில தண்ணீர் விடப்படி நின்ற என்ன நடந்ததுன்னு தெரியாது. கீழே விழுந்தேன். கீழே விழுந்ததா எனக்கு தெரியும். 1/2 மணி நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சா அந்த பாத்திரம் முழுது ரத்தமா ஓடுது. எனக்கு இது சொப்பனமா தரிசனமா தெரியல. தொட்டு பார்த்தா ரத்தம். எழுந்திருக்க முடியல. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வர ஆசை, ஆனா இந்த ஊர்ல சாக விரும்பல. நான் ஊருக்கு போனேன். சொல்லிட்டு முதல் தடவை எழுந்தேன், கீழே விழுந்தேன். 2வது முறை இயேசுவின் ரத்தம் என்று சொல்லிட்டு எழுந்தேன். எந்திரிச்சு பார்த்தா ரத்தம் ஓடிட்டு பின்னால எல் அடி அளவுல காயம், அப்படியே ரத்தம் வருது. வெள்ளியை திறந்து மறுபடியும் குளிச்சுட்டு அந்த ரூம் எல்லாம் நல்ல சுத்தம் பண்ணிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை உடுத்திட்டு மறுபடியும் கூட்டத்து போறேன். கூட்டத்து போகும்போது போதகர் கண்டுபிடிச்சாரு, என் தென்னால தலையிலிருந்து 7 அடியில் ரத்தம் அடிஞ்சுக்கிட்டு. அது பயந்த நேரம் என் ரூமுக்கு வந்து பார்த்தா ரத்தத்தை பார்த்தோன்னு ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஒரு 4 மணி நேரம் பயங்கர சிகிச்சை. என்னன்னு கண்டுபிடிக்க பார்த்தாங்க, கண்டே பிடிக்கல. 4 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு அந்த ரூமுக்கு அனுப்பிட்டாங்க. நான் வந்து மறுபடியும் 3 நாள் பிரசவம் பண்ணினேன். ஆனா தலையில ஒரு பெரிய கட்டு போட்டாங்க. என் தம்பிக்கு சொல்லல, வீட்டுக்கு சொல்லல. சிங்கப்பூர் வந்த கூட்டங்களை முடித்து விமானத்தில் ஏறி மெட்ராஸ்ல இருந்து நேர திருநெல்வேலி வந்த என் தம்பி ட்ரெயின்ல வரும்போதுதான் பார்த்தார் தலையில கட்டு. என்னன்னா நான் சொன்னேன், என் வாழ்க்கையில ஒரு புயல், ஆனா ஆண்டவர் என்னை காப்பாற்ற. பிறகு பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் கொண்டு போய் 1 மாதம் செக் பண்ணா இன்னைக்கு வரையிலும் ஏன் வந்துச்சு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா வியாதி இல்லைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஏன் அதை புரிந்து கொண்டேன் தெரியுமா? ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். யாரும் இல்லாவிட்டாலும் என் தெய்வம் இருக்கிறார். இந்த மார்க் 4ல இந்த புயலுக்கு காரணம் என்ன தெரியுமா? 2 காரணம். முதல் காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் டிஸ்கவரிங் அபௌட் காட், ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டார். ஆண்டவருக்கு அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிற என்ன உண்டு சொல்லுங்க? அதிகாரம். இந்த புயல் வரலன்னா இந்த அதிகாரத்தை அவர்கள் புரிந்திருக்கவே முடியாது. மார்க் 4 எடுக்க பாருங்க, 41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவருக்கொருவர் என்ன செய்தார்கள். இதுக்கு முன்னால அவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் சொன்ன உடனே பேய் கீழ்ப்படிந்தது, ஆண்டவர் சொன்ன உடனே வியாதி கீழ்ப்படிந்தது, ஆண்டவர் சொன்ன உடனே குருடர்கள் சோகமடைந்தார்கள்,
ஆண்டவர் சொன்ன உடனே அங்கே 38 ஆண்டுகள் அங்கே திமிர்வாதக்காரன் நடந்தார். ஆண்டவர் எழுந்திரு என்று சொன்ன உடனே ஒரு சிறுவன் உயிரோடு எழுந்தார். ஆனால் காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதை அவர்கள் அறியவே இல்லை. புயல் வரும்போதுதான் ஆண்டவரின் வல்லமை அதிகாரத்தை அறிந்து கொள்கிறோம். இது மாத்திரமல்ல, இன்னொன்றை அறிந்து கொண்டார்கள். என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு 12 அப்போஸ்தலர்கள். இப்போ ஆண்டவருக்கு 12 அப்போஸ்தலர்கள் எங்க போனாலும் கூட போவாங்க. ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இப்பதான் அவங்களுக்கு தெரியும், தங்களுக்கு பயமும் அவிசுவாசமும் டன் கணக்குல இருக்கு. பாருங்க, அவங்க பயந்து அலறுனாங்க. உடனே ஆண்டவர் எழுந்து சொல்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆண்டவரோடு வாழும்போது புயல் வரும். அந்த புயலிலே 2 படிப்பனை படிக்கிறோம். ஒன்று என்ன தெரியுமா? நம் ஆண்டவருக்கு சர்வ வல்லமை உண்டு. இரண்டாவது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில பயமும் உண்டு, அவிசுவாசமும் டன் கணக்குல இருக்கா இல்லையா? திடீர்னு வாய் குத்துல நெஞ்சு வலிச்சா உடனே டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்கணும், எங்க ஹார்ட்ல ஏதாவது இருக்கா என்று. நம்ம எல்லாருக்கும் ஆசை, யாருக்கும் சாக ஆசையே இல்லை. யாருக்கும் சாக ஆசையே இல்லை. ஆனா யாரும் இந்த உலகத்துல நிரந்தரமா வாழ போறது, சிலர் முந்துவாங்க, சிலர் பிந்துவாங்க, அவ்வளவுதான். ஆனா எப்படியும் நம்ம போகத்தான் போறோம். அப்போ முதலாவது ஆண்டவரின் அந்த அதிகாரத்தை அறிந்து கொண்டார்கள். இரண்டாவது தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய விசுவாச குறைவை அறிந்து கொண்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, நீ ஆண்டவரோடு வாழும்போது புயல் வரும். ஏன் தெரியுமா? ஆண்டவரின் வல்லமையை அறிய, அதிகாரத்தை அறிய. 78 79 கேரளாவில் ஒரு மீட்டிங் என்னை கூப்பிட்டாங்க. அந்த மீட்டிங்கு எனக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் வராது, அதே மலையாளம் தெரியாது. அவர் சொன்னாங்க, நீங்க வந்துருங்க, நாங்க மலையாளத்துல மொழிபெயர்க்கிறோம். நான் இப்போ செல்போன் கிடையாது. உடனே அவங்க சொன்னாங்க, நேர நாகர்கோவில் வந்து திருவனந்தபுரம் வந்துருங்க. திருவனந்தபுரத்துல வந்து இறங்கின உடனே குறிப்பிட்ட நம்பர் உள்ள ஒரு பஸ்ல ஏறுங்க, இந்த ஊர்ல போய் இறங்குங்க. இறங்கிட்டேன். அந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெட்டி கடை உண்டு, ஒரு வெத்தலை பாக்க. அந்த கடையில இந்த அட்ரஸ் கொடுத்து கேளுங்க, வழி சொல்லுவாங்க. நான் கரெக்டா பெட்டி கடைக்கு போய் கேட்டேன், ஐயா அந்த சர்ச் எங்க இருக்கு? அவர் சொன்னாங்க, ரொம்ப பக்கம். நான் உங்களுக்கு இந்த மெயின் ரோடு பக்கம், ஆனா எங்களுக்கு அந்த மெயின் ரோடு சொல்லுங்க தூரம். அவன் பக்கம்னு சொன்னா நான் 1 மைல் கடந்தேன், 2 மைல் கடந்தேன், 6 மைல் அந்த ஊரே வரல. திடீரென்று நம்ம ஆலய அகலத்துல ஒரு ஆறு ஓடிச்சு. அந்த ஆற்றுல ஒரு கரையில நின்ன பாலத்தை பார்த்த, பாலம் இல்லை. அங்க ஒரு தென்னை மரத்தை பிளந்து ஒரு கட்டையை போட்டிருந்தாங்க, கம்பி போட்டிருந்தாங்க. ஆனா அதை பிடித்து நடப்பதற்கு கைப்பிடி கிடையாது. அங்குள்ள சின்ன தம்பிமார், தங்கச்சிமார், வாலிப பிள்ளைகள், தாத்தாமார், பாட்டிமார் எல்லாம் சர்க்கஸ்காரனை போல போனாங்க. நான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனேன். நான் உண்மையா சொல்ல, என்ன நீச்சல் தெரியாது, ஆனால தண்ணியை பார்த்தேன். இப்ப இருக்கிற முதிர்ச்சி அப்ப எனக்கு கிடையாது, பொறுமை கிடையாது. கோபம் வந்துச்சு. இந்த போதர் ஐயா ஒழுங்கா வந்து என்னை கூட்டிட்டு போயிருக்கலாமே சொல்லி யோசித்தேன். இந்த சின்ன தென்னை மர பலகைகளை இழங்குனா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். பெட்டியை தூக்கிட்டு நேர வீட்டுக்கு போகணும்னு எண்ணும்போது ஒரு ஐயா வந்தார். ஏன் உடம்புல 4ல் 1 பங்கு. அப்ப எப்படி இருப்பாரு? மெல்லிய உடம்பு. அது மலையாளத்தில் கேட்டார், ஐயா உங்களுக்கு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணுமா? போகணும் ஐயா. எதுக்கு போடுங்க? அங்க சர்ச்சில் தாதா கன்வென்ஷன் பிரசவம் பண்ண போறேன். அவர்
அவர் சொன்னார், நான் உங்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போயிடுவேன். எப்படின்னு கேட்டேன். அவர் என்ன அசைக்க முடியாது, அவர் மெலிஞ்ச வருவோம். நான் சொல்றபடி செய்தால் நீங்க உங்களை அக்கறை கொண்டு போய் என்ன செய்யணும், முதல்ல கண்ணை மூடுங்க, மூடிக்க. சூட்கேஸ்ல கைய கொடுங்க, நான் கொடுத்துட்டேன். நான் திருநெல்வேலிக்காரன், உடனே யோசித்தேன், இவன் ஓடிட்டா என்ன செய்வது, அடுத்த நேரம் வேட்டிக்கு என்ன செய்வது. ஆனா கண்ணை மூடுன, சூட்கேஸ கொடுத்தேன். கையை நீட்டினார், கையை நீட்டினேன், பிடிச்சுக்கோனார். நடனா நடக்கணும், கண்ணை திறனா அப்பதான் திறக்கணும். நான் அவன் சொன்னபடியே நடந்தேன். என் கால் மண்ணில் படிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு தென்னை மரத்துல படிச்சு. நான் கண்ணை திறக்கவே இல்லை, ஒரே சத்தம், காட்டாது சத்தம். நான் திறந்தா 2 பேரும் தண்ணிக்குள்ள இருப்போம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என் காலு மண்ணுல படிச்சு, ஆனாலும் கண்ணை திறக்கிற. அவர் கண்ணை திறனாரு, அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்துட்டேன். சூட்கேஸ கையில கொடுத்தாரு, நான் அவருக்கு நன்றி செலுத்தினேன். மெதுவா நடக்க ஆரம்பிச்சு. அன்னைக்கு நான் ஆயத்தம் பண்ண பிரசங்கம் என்ன தெரியுமா, விசுவாசமும் தைரியமும். ஆனா எனக்கு விசுவாசமும் தைரியமும் இல்ல. அது ஆசை போட்டுக்கிட்டே நடக்கும் போது ஆவியானவர் பேசுறார், மானே கொஞ்சம் நில்லு. முன்னால் பின்னால தெரியாதவன் கண்ணை மூட சொன்னா மூடுற, கைய நீட்டு நான் நீட்டுற, நட நான் நடக்கிற, இந்த அளவுக்கு உன்னை எனக்கு ஒப்பு கொடுத்திருக்காயான்னு கேட்டார். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, அந்த ஆத்தங்கரையில முழங்கால் போயிட்டு, ஆண்டவரே நான் ஒரு குருடரை போல என் கையை உன் கையில கொடுக்கிறேன், என்னை நட. அன்னைக்கு ஒப்பு கொடுத்த, ஆழமாய் ஒப்பு கொடுத்த என் ஆண்டவர் கைவிடவில்லை. அல்லேலூயா. பின்வாங்கினால் உனக்கு புயல் வரும். ஆண்டவரோடு இருந்தாலும் என்ன வரும், புயல் வரும். அந்த புயலின் முடிவிலே 2 பாடம். ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளலாம், உன் பலவீனத்தை அறிந்து. நானும் நீங்களும் ஓட்ட பாத்திரம், நம்மகிட்ட 1000 குறைகள் இருக்கு. நம்முடைய விசுவாசம் பலமான விசுவாசம் அல்ல. நமக்கு அடிக்கடி தைரியம் கரைந்து போகிறது மெழுகுவர்த்தியை போல. ஆனாலும் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தெய்வம் நம்மை பயன்படுத்துகிறார், தெய்வம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை குறிப்பு சொன்னேன் சொல்லுங்க. ஏன்னா லைட் ரொம்ப தெரியாதனால யாரெல்லாம் கண்ணை திறந்தே தூங்குறான்னு கண்டுபிடிக்க முடியல இல்லையா. அதனால நாளைக்கு ஐயாட்ட சொல்லி கூட 2-3 லைட் போடணும். முதல் குறிப்பு என்ன, பின்வாங்கினால் புயல் வரும். 2வது, கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன வரும். 3வது என்ன தெரியுமா, கர்த்தருடைய பணியை, கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய சபை காரியத்தை, அது கர்த்தருடைய மிஷன் காரியத்தை நீ செய்யும் போது உனக்கு என்ன வரும் சொல்லுங்க, சொல்லுங்க, புயல் வரும். பழைய காலத்துல நான் தெருவில் நின்று பாவியேன்னு பிரசங்கம் பண்ணுவேன். இப்ப பாவியேன்னு சபையிலே சொல்ல முடியல, அடிச்சு போடுறான். காரணம் என்ன தெரியுமா, அப்படி மாறிட்டு. அப்போ திருப்பணியை செய்யும் போது, ஆண்டவருடைய மிஷனரி பணியை செய்யும் போது, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நீ ஊழியம் செய்யும் போது உனக்கு என்ன வரும், என்ன வரும், புயல் வரும், புயல் வரும். என் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, என்னை நேசிக்கிறவங்க ஒரு 5% தான், ஆனா என்னை எதிர்க்கிறவங்க 95%. முதல்ல அழுத, இப்ப பழகிச்சு, பரவாயில்லன்னு போயிடுது. ஏன் சொல்றேன் தெரியுமா, நீ ஆண்டவருடைய பணியை செய்யும் போது புயல் வரும். எங்க வருது எடுங்க, அப்போஸ்தலர் 27 எடுங்க, அப்போஸ்தலர் 27, அப்போஸ்தலர் 27 எடுங்க. அந்த 27:14 பாருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுராக்கிலிதான் என்னும் கடுங்காற்று அதிலே என்ன செய்தது, மோதிற்று. இங்க ஒரு புயல் வருது. பவுல் யார், வல்லமையான ஊழியக்காரர். அவரை போல சிறந்த ஊழியர் யாரும் இல்லை. அவர் உண்மையாகவே ஒரு மிஷன் லீடர். அதே சமயத்தில் சபையை உருவாக்கினவர். ஆண்டவருடைய புதிய ஏற்பாட்டிலே அதிகமான நிருபங்களை அவர் எழுதியவர். அநேக ஊழியர்களை உருவாக்கினவர். அநேகருக்கு
மாதிரியாய் நின்றவர், ஆண்டவருக்காக அநேக பாடுகளை தியாகங்களை செய்தவர். ஒரு நாள் ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், நீ ரோமாபுரிக்கு நீ போகணும். கடைசியா என்ன நடந்தது? அவரை கைது பண்ணி விசாரணை கொண்டு போறாங்க. விசாரணையில அவரை குற்றம் சுமத்த முடியல. விசாரிக்க ராஜாக்கள் சொல்கிறார்கள் இவரை விடுதலை பண்ணலாம். ஆனா ஒரு ஆள சொல்றாங்க, ஒண்ணு நாங்க எருசலேமுக்கு அனுப்புற போறையா கேட்காங்க. உடனே பவுல் சொல்கிறார், நான் எருசலேம் போக வேண்டாம், ராயனுக்கு அபயமிடுகிறேன். ராயன் யார்? ரோமாபுரியில் இருக்கிற ராஜா. உடனே ராயனுக்கு அபயமிட்டதினாலே இந்த ராஜாக்கள் அவனை அங்கே அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் பொழுது அங்கே ஸ்தானாதிபதியோடு அனுப்புகிறார்கள். பவுல் ஜெபம் பண்ணி சொல்றார், இந்த பயணத்திலே மோசம் வரும், அதனால போக வேண்டாம். ஆனால் கப்பலின் மாலுமையும் அந்த கப்பலின் சொந்தக்காரர் சொல்வதை அந்த போர் சேனாதிபதி கேட்டு கப்பல் பயணத்தை தொடங்குகிறார். பவுலால் அதை தவிர்க்க முடியல. ஏன்? ஒரு கைதி. அந்த கப்பலை 274 பேர் இருக்காங்க. கப்பல் புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் முதல்ல தென்றல் காற்று, பிறகு பயங்கரமான புயல் காற்று. கப்பல் உள்ள தடவாளத்தெல்லாம் தூக்கி தண்ணீரில் எறிகிறாங்க. சூரியனையும் பார்க்க முடியவில்லை, நட்சத்திரங்களையும் பார்க்க முடியும். 14 நாள் சாப்பிடல. எல்லாரும் பயந்து நடுங்குகிறார். இந்த சமயத்தில் பவுலுக்கு ஆண்டவருடைய தூதன் காட்சி அளிக்கிறார். பவுலை, நீ பயப்படாதே என்று சொல்லி அவனோடு பேசினார். உடனே பவுல் எழுந்து நின்று அருமையாய் பிரசங்கம் பண்ணினார். சொல்லிட்டு அவங்க முன்பாக அப்பம் புசித்தார். எல்லாரும் புசித்தார்கள். நாம் எல்லாம் ஒரு தீவில போய் சேர வேண்டும் என்று சொன்னார். அதே போல ஒரு தீவில போய் சேர்ந்தார்கள். கப்பல் உடைந்தது. ஆனால் கப்பலில் உள்ள 276 பேர் மீட்கப்பட்டார்கள். அல்லேலூயா! கப்பல் மீட்கப்பட்டார். இவன் ஆண்டவருடைய திருப்பணியை செய்தார். ஆகவே இந்த கப்பல் உடைந்தது. ஆனால் 276 பேர் அவங்க காப்பாற்றப்பட்டார்கள். இந்த காரியத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், அவன் திருப்பணியை செய்தவன். ஒரு வசனத்தை எடுங்க, அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11 வீட்டுல போய் வாசி பாருங்க. அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடங்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் என்ன செய்யணும். அப்ப என்ன அர்த்தம்? ரோமாபுரிக்கு பவுல் போறது தேவ சித்தம். அதனால அவருக்கு தெரியும், தெய்வம் என்னை அழைத்தவர், திட்டமிட்டவர், ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவன் உறுதியாய் இருந்தான். அவன் உறுதியாய் இருந்ததினாலே அவன் 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 தேவ மனுஷன் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டார். அது மாத்திரமல்லாமல் அந்த 276 பேர் மீட்கப்பட்டார்கள். அடுத்த 28ஆம் அதிகாரத்திலே ஒரு தீவில் உள்ள எல்லா மனிதரும் அங்கே பாதுகாக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும் பொழுது, ஆண்டவருக்காக உழைக்கும் பொழுது, அவருடைய சபை பணியை செய்யும் போது, ஏதாவது ஒன்னால் ஏற்ற ஒரு ஊழியத்தை நீ செய்யும் போது, அல்லது ஏதாவது ஒரு மிஷன் பணியை நீங்கள் செய்யும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே புயல் என்ன செய்யும்? வரும். ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா! ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். ஆண்டவர் நம்மை காப்பாற்றி தம்முடைய நாமத்தை உயர்த்தி காண்பிப்பார். இந்த 27ஆம் அதிகாரத்துல பவுல் சொன்னது நடந்ததே தவிர மாலுமி சொன்னது நடக்கவே இல்லை. நான் 50 வருஷம் ஊழியர் செய்றேன். இன்னைக்கு 199 பேர் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றதை கேட்கிறதே கிடையாது. ஆண்டவருடைய ஊழியர்களும் ஆண்டவருடைய வசனத்தையும் அற்பமாய் எண்ணுகிறார்கள். முட்டி மோதின பின்பாடு கதறுகிறார்கள். ஆனால்
இங்கே பவுல் சொன்னதை கேட்கல, ஆனால் பவுல் சொன்னபடியே புயல் வந்தது. பவுல் சொன்னபடியே அவர்கள் ஒரு தீவிலே விழுந்தார்கள். பவுலுக்கு ஆண்டவர் சொன்னபடியே எங்கே போனார் தெரியுமா? அவன் ரோமாபுரிக்கு போனான். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு 3 குறிப்புகளை தந்தார். முதல் குறிப்பு என்ன? பின்வாங்கினால் என்ன வரும்? ஆண்டவர் நம்மோடு இருந்தால் என்ன வரும்? பொய் வரும். 3வது, ஆண்டவருடைய திருப்பணியை ஆண்டவருடைய அழைப்பின் அடிப்படையிலே நீ செய்தால் பொய் வரும். சாதாரணமா திருநெல்வேலி டயசிஸ்ல ஒரு துண்டு பிரதை கொடுத்து கொண்டதை என்னை இன்னைக்கு ஆண்டவர் கோடி மடங்கு உயர்த்தினார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் பக்தி கிடையாது, ஏன் உபவாசம் கிடையாது, ஏன் உண்மை கிடையாது. அவர் அன்னைக்கு சொன்னதை நடத்தினார். அல்லேலூயா. ஆனால் 3 குறிப்பு. என்ன குறிப்பு? முதல் குறிப்பு, பின்வாங்கினால் என்ன ஒன்று சொல்லுங்க. சட்டம் வரலையே. பின்வாங்கினால் ஆண்டவர் நம்மோடு இருந்தா புயல் உண்டு. 3வது, ஆண்டவருடைய திருப்பணியை செய்தால் என்ன உண்டு? எழுதுவோம். சரி, எல்லாரும் அன்பின் பிதாவே, ஒரு சாதாரண பிரசங்கியாக, ஆனால் அசாதாரணமான தெய்வமாகிய இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன். நீ சொன்ன வார்த்தைகளை அவர்கள் மத்தியிலே சொல்லுவார். அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் தங்களை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதி. அவர்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட புயலாக இருந்தாலும் அந்த புயல்களை அதட்டி அமர்த்தி விடுவித்தார். அடுத்த கட்ட ஆன்மீகத்துக்குள்ளே அவர்கள் கடந்து செல்ல பிறந்தார். எங்கள் சபையை, எங்கள் சபை போதகரை, எங்கள் செய்கிற போதகரை, எங்கள் சபை மக்கள் எல்லாரும் ஆசீர்வதி. இந்த இரவிலே அர்ப்பணித்த மக்களோடு தொடர்ந்து பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள